ஜீ தமிழ் தொலைக்காட்சி நேயர்கள் எல்லாருக்கும் என்னுடைய அன்பான பணிவான காலை வணக்கங்கள். பரம் தருவாய் இறைவா தொகுப்பிலே பாபாவுடைய அற்புத லீலைகள். இப்போ பாபாவுடைய அற்புத லீலைகளை நாம் பார்த்து கொண்டிருக்கிற நேரத்திலே நாம் நேற்றைய தினம் பார்த்த ஒரு முக்கியமான விஷயம், நமக்கு எந்த கெட்ட பழக்கமும் இருக்கக்கூடாது. இந்த ஜீ தமிழ் நிகழ்ச்சியை தொடர்ந்து பல பேர் இந்த வரம் தருவாய் இறைவா நிகழ்ச்சியை பல ஆயிரக்கணக்கான மக்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். அதுக்கான ரிசல்ட் எனக்கு தெரியும். எப்படி அப்படின்னு சொன்னால், நான் கச்சேரிக்கு போகிற இடங்களிலெல்லாம், சார் நான் உங்கள் பாபா ப்ரோக்ராம் பார்த்தேன், நீங்கள் இன்றைக்கி இந்த மெசேஜ் சொன்னீங்க, அந்த மெசேஜ் சொன்னீங்க அப்படின்னு சொல்லும் பொழுது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அப்போது அடியனுடைய பேச்சை இந்த விஷயத்தில் நீங்கள் கேட்பீர்கள் என்று ஒரு சின்ன ஆசை, ஒரு சின்ன நப்பாசைன்னு வச்சுக்கோங்களேன். நான் என்ன சொல்கிறேன், இந்த நிகழ்ச்சியை பார்க்கின்ற நண்பர்கள், இந்த சாய் அற்புதங்களை பார்க்கின்ற நண்பர்கள், இன்னிலேருந்து ஒரு இதை பார்க்குறது, இந்த எபிசோடு பார்க்குறதுலேருந்து ஒரு முடிவு எடுங்க. என்ன அப்படின்னா, அந்த முடிவு எடுக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். ஆனால் முயற்சி செய்தால் கண்டிப்பாக நமக்கு வெற்றி கிடைக்கும். இதான் விவேகானந்தர் சொன்னார், நீ முயற்சி பண்ணால் போகிறோம், மற்றது கடவுள் பார்த்துப்பான்னார். அது மாதிரி தயவு செஞ்சு நீங்கள் முயன்று பாருங்கள். இன்னிலேருந்து இந்த நிகழ்ச்சியை பார்க்குற இந்த கணத்திலேருந்து எல்லாருக்கும் ஒரு கெட்ட பழக்கம் இருக்கலாம். சில பேர் கெட்ட பழக்கம் இல்லாமல் இருக்கலாம், நான் எல்லாரையும் சொல்லலை. கெட்ட பழக்கம் இருக்கின்ற அன்பர்கள் போதை வஸ்துவோ, இல்லைனா மதுவோ, இல்லைனா சிகரெட்டோ, இல்லைனா அந்த பான் பராக்கோ, எது இருந்தாலும் சரி, தயவு செய்து இந்த காலகட்டத்தை இந்த நேரத்திலேருந்து இதை நம்ம விட்டுடுவோம் அப்படின்னு ஒரு உறுதியை எடுத்துக்கொள்ளுங்கள். முயன்று பாருங்கள். இது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். இதை அனுபவிச்சவங்களுக்கு தெரியும். இது வேண்டான்னு விட்டுட்டோம் அப்படின்னு சொன்னால் அதனால் நம்ம உடம்பு சரியாயிடும், நம்மளை நம்பி இருக்கிற குடும்பம் நல்லா இருக்கும். உண்மை அதுதான். இப்போ நீ பான் பராக் போடுறது, சிகரெட் பிடிக்கிறது, அது உனக்கு மட்டும் கெடுதல்னு நினைக்காதீங்க. உங்களை சுற்றி இருக்கிற நண்பர்களுக்கு கெடுதல், உங்களை நம்பி இருக்கிற குடும்பத்துக்கு கெடுதல். சரி, ஏன் இப்போ இந்த முக்கியமான விஷயத்துக்கு வருவோம். பாபா இதுதான் சொல்றாரு, கண்டவற்றை சாப்பிட்டு உடம்பை கெடுத்துக் கொள்ளாதே அப்படின்னு. இது எல்லாம் சேரும் இல்லையா? உணவே மருந்துன்னு திருமூலர் சொன்னார், திருவள்ளுவர் சொன்னார், எல்லாரும் சொன்னாங்க. பாபா இது சொன்னார். இதை சொல்லிட்டு ஒன்று சொல்றாரு, இந்த நோய்கள் வருவதற்கும் நம்ம பூர்வ ஜென்ம கர்மம் ஒரு காரணமாக, முக்கியமான காரணம். பாபா சொன்னார், யாருமே அதுலேருந்து தப்பிக்க முடியாது, பூர்வ ஜென்ம கர்மத்திலேருந்து தப்பிக்க முடியாது. ஆனால் இதை மாதிரி இந்த கெட்ட பழக்கங்களை நம்ம அவாய்ட் பண்ணலாம்ல. இது அழகாக பாபா சொல்கிறாரு. இதற்கு ஒரு அருமையான ஒரு சம்பவம். நாசிக் டிஸ்ட்ரிக்ட், நாசிக் மாவட்டம் எல்லாருக்கும் தெரியும். இன்றைக்கி ரூபா அடிக்கிற இடம், ரூபா பிரிண்ட் பண்ணுற இடம் நாசிக்னு எல்லாருக்கும் தெரியும். ரொம்ப ரொம்ப ஃபேமஸான ஒரு மாநிலம். இந்த நாசிக் டிஸ்ட்ரிக்டில் மால்கவுன் அப்படின்னு ஒரு இடம் இருக்குது. மால்கவுன் இது நாசிக் டிஸ்ட்ரிக்டில் இருக்குது. இங்கே ஒரு டாக்டர், அவர் மிகப்பெரிய டாக்டர், ரொம்ப பெரிய ஸ்பெஷலிஸ்ட்டு, எக்கச்சக்க பேஷண்ட்ஸு, அவ்வளோ பொறுமையாக பார்ப்பாராம். ரொம்ப தங்கமான டாக்டர், ரொம்ப கைராசியான டாக்டரும் கூட. அவர் கை வச்சா குணமாகாத வியாதியே கிடையாதான், டக்குன்னு குணமாயிடுமா. அது மாதிரியான ஒரு ராசியான டாக்டர் அந்த பகுதியில், ரொம்ப பேர் வாங்கின டாக்டர். மால்கவுன் என்ற இடத்துல, நாசிக் டிஸ்ட்ரிக்டில். இந்த டாக்டரோட க்ளோஸ் ரிலேஷன், ரொம்ப நெருங்கின சொந்தக்கார பையன், அவருக்கு ஒரு வினோதமான வியாதி. என்ன வினோதமான வியாதி? அந்த வியாதிக்கு பேர் சொல்கிறேன், அது இங்கிலீஷில் இருக்குது சரிதத்தில். டியூபர்குலர் போல் ஆப்சஸ் அப்படின்னு ஒரு வியாதி. டியூபர்குலர் போல் ஆப்சஸ் அப்படின்னு ஒரு வியாதி. இது என்னென்னா, ஒரு கட்டி மாதிரி இது உடம்பு ஃபுல்லாக வரும். இது இந்த கட்டியை ஒன்றுமே பண்ண முடியாது, உடம்பை ரணமாக்கிடும். அது ரணமாக்குறது மட்டும் இல்லை, ஒரு வலி, ஒரு அன்ஈசினஸ்ஸு, ஒரு ஒரு அன்கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணுறது, நிம்மதியாக சாப்பிட முடியாது, நிம்மதியாக தூங்க முடியாது, படுக்க முடியாது, பயங்கர டென்ஷனாக இருக்கும். அது மாதிரியான ஒரு வியாதி. இந்த வியாதி அந்த பையனுக்கு வந்திருக்கு. இருக்கலாம், ஏதோ அவனுடைய தவறான பழக்கங்களாலோ ஏதோ இருக்கலாம், பூர்வ ஜென்ம கர்மம், ஏதோ ஒரு விஷயத்தில் அந்த வியாதி வந்துடுச்சு அவனுக்கு. இந்த டாக்டர் இருக்கார் பாருங்க, அவர் என்னென்னவோ பண்ணி பார்க்குறாரு. அவர் ஸ்பெஷலிஸ்ட், நம்பர் 1 டாக்டர். அவரோட கைராசிலாம் இதில் ஒன்றுமே ஒர்க் அவுட் ஆகலை. என்னென்னமோ பண்ணி பார்க்குறது. அவங்க அப்பா அம்மா கதறாங்க, இது எப்படியாவது என் குழந்தைய காப்பாற்றி கொடுங்க. அந்த அப்பா அம்மாவுக்கு இந்த குழந்தை ஒரே பையன், எப்படியாவது காப்பாற்று, ரொம்ப பயங்கர புத்திசாலி பையனா, எப்படியாவது காப்பாற்றி கொடுங்க, ஏதாவது பண்ணுங்க அப்படின்னு. சரி, இதுக்கு ஒரே ஒரு வழி இருக்குது, ஒரு ஆப்ரேஷன் பண்ணுவோம், இந்த ஆப்ரேஷன் பண்ணிட்டா அந்த குழந்தை சரியாயிடுவான் அப்படின்னு இந்த டாக்டர் சொல்கிறாரு. அவர் ஏன்னா பெரிய டாக்டரில், நோ அப்பீல், செகண்ட் ஒப்பீனியன்லாம் போக வேண்டாம், ஏன்னா இவர் சொன்னாலே போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஓகேன்னு சொல்லிடுறாங்க அவங்க அப்பா அம்மா. ஆப்ரேஷன் நாள் ஃபிக்ஸ் பண்ணுறாங்க, ஆப்ரேஷன் பண்ண போகிறாங்க.
ஆப்ரேஷன் பண்ணியாச்சு. பண்ணால் மிகப்பெரிய டாக்டர், ரொம்ப கைராசியான டாக்டர். என்ன மிகப்பெரிய மேஜர் ஆப்ரேஷன், அந்த ஆப்ரேஷன் ஃபெயிலியர். ஒன்றுமே பண்ண முடியல, அந்த ஆப்ரேஷன் ஃபெயிலியர். என்னடா அது, அவங்க அப்பா அம்மா கதறாங்க. என்ன இவ்வளோ பெரிய ஏன்னா அவர் சொல்கிறாரு, இதுக்கு ஒரே ஒரு வாய்ப்பு தான் இருக்குது இந்த வியாதிக்கு, இந்த ஆப்ரேஷன் பண்ணணும், இந்த ஆப்ரேஷன் பண்ணிட்டா சரியாகலாம் அப்படின்னா. அப்போ இந்த ஆப்ரேஷன் ஃபெயிலியர்னு என்ன அர்த்தம், வியாதி சரியே ஆகாதுன்னு அர்த்தம். கதறாங்க. அந்த நேரத்தில் இந்த அப்பா அம்மாவுக்கு இப்போ அந்த டாக்டரும் க்ளோஸ் ரிலேஷன், இந்த பையனுக்கு ரொம்ப க்ளோஸ் ரிலேஷன். இப்போ டாக்டர் வெளியாளுக்கே நல்ல ராசியான டாக்டர் நல்லா பார்ப்பார் அப்படின்னா தன்னோட குடும்பத்து பையனுக்கு நல்லா பார்க்காம இருப்பாரா? ஸோ அவர் மேக்ஸிமம் ட்ரை பண்ணியாச்சு, ஒன்றும் முடியல. சரி, இனிமேல் கடவுள் தான் கண்ணை திறக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு எடுத்திருக்கும் பொழுது அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் சொல்கிறாங்க, ஷீரடியில் பாபான்னு ஒருத்தர் இருக்கார், மிகப்பெரிய மகான், பார்வையாலேயே அத்தனை சரி பண்ணிடுவார், அவர் பார்த்தாலே போகிறோம், நம்மளோட முன்ஜென்ம கர்மெல்லாம் போயிடும். உங்கள் குழந்தைக்கு வந்திருக்கிறது வந்து இது மாதிரி இந்த முன்ஜென்ம கர்மத்தினால் செய்த வினை, அதனால் இருக்கலாம். நீங்கள் அந்த பாபாவை போய் பார்த்தீங்கன்னா உடனே உங்களுக்கு ஒரு தீர்வு கிடைக்கும், இந்த குழந்தையோட வியாதி சரியாகும் அப்படின்னு அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொல்கிறாங்க. சரி, இவங்க எல்லா வழியும் பண்ணி பார்த்தாச்சு, எல்லா ட்ரீட்மெண்ட்டும் கொடுத்தாச்சு, எதுக்கும் சரியா இல்லை. அப்போ இதை ட்ரை பண்ணுவோமே இல்லையா, தப்பு இல்லையா? இறைவனிடம் போவது என்ன, கடவுள்கிட்ட தானே போக சொல்கிறாங்க, மகான்கிட்ட தானே போக சொல்கிறாங்க, இது ஒன்றும் தப்பு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அந்த பெற்றோர்கள் அந்த குழந்தையை அழைத்து கொண்டு ஷீரடி போகணுன்னு முடிவு பண்ணுறாங்க. முடிவு பண்ணிவிட்டு என்ன பண்ணுறாங்க, அங்கேருந்து கிளம்புறாங்க. மால்கான்லேருந்து கிளம்பி ஷீரடிக்கு வருகிறார்கள். ஷீரடிக்கு வராங்க. துவாரகமாயில் பாபா உட்காந்துருக்கார். அன்பர்களே, இதில் நான் ஒரு விஷயத்தை அடிக்கடி இந்த நேரத்திலே சொல்ல வேண்டிய கடமை. பாபா சொல்கிறார், துவாரகமாய்க்கு யார் வந்துட்டானோ, நான் மீண்டும் மீண்டும் இதை சொல்வதில்லை, தவறில்லை, துவாரகமாய்க்கு யார் வந்துட்டானோ அவனுடைய துன்பங்கள் சத்தியமாக தீரும். துவாரகமாயில் உட்காந்து நான் போய் சொல்ல மாட்டேன். இந்த துவாரகமாய்க்கு வந்தாச்சுன்னா இந்த துவாரகமாயி என்ற அம்மா, இந்த மஸ்ஜித் மாயி என்ற அம்மா கண்டிப்பாக வந்தவர்களுக்கு இன்பத்தை கொடுப்பாளே தவிர துன்பத்தை கொடுக்க மாட்டாள் அப்படின்னு பாபா சொல்கிறார். இப்போ இந்த பெற்றோர்கள் குழந்தையோடு வராங்க. பாபாவை துவாரகமாயில் பார்க்குறாங்க. பாபா ஒரு பார்வை பார்க்குறாரு சந்தோஷமாக. இந்த அம்மா அப்பா காலில் விடுறாங்க. இந்த பையனை நமஸ்காரம் பண்ண சொல்கிறாங்க. பையன் நமஸ்காரம் பண்ணுறான். அதுக்கப்புறம் பாபா ஒரு காரியம் பண்ணார், மிக அற்புதமான காரியம். அது என்ன காரியம், அதை நாம் நாளை நிகழ்ச்சியில் பார்ப்போம். ஓம் சாய்ராம். ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் காஞ்சி வாசாய வித்மகே சாந்தரூபாய திமகி தன்னச்சந்திரசேகரேந்திர பிரச்சோதியாத். ஜீ தமிழ் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் பி சுவாமிநாதனின் இனிய காலை வணக்கம். தெய்வத்தின் குரல் நிகழ்ச்சியில் ஒரு கலியுக தெய்வமாக இருந்து இன்றைக்கும் நம்மிடையே நடமாடி கொண்டிருக்கிற காஞ்சி மகாசுவாமிகளை பற்றி நம்ம பார்த்துட்டுருக்கோம். மகாசுவாமிகள் வாழ்ந்த காலத்தில் மட்டும்தான் அற்புதங்கள் நிகழ்த்துறார்னு கிடையாது. இன்றைய காலகட்டத்திலையும் அந்த தெய்வத்தின் மேலே ஒரு பரிபூரணமான ஒரு நம்பிக்கை வச்சு எத்தகைய ஒரு பிரார்த்தனையை வச்சாலும் மகாசுவாமிகள் நமக்கு அருளி கொண்டிருக்கிறார். இது பல குடும்பத்தில் இன்றைக்கு நாம் பார்க்கக்கூடிய ஒரு நிகழ்வு. இந்த தொலைக்காட்சி இந்த நிகழ்ச்சியை பார்த்த பிறகு காஞ்சி மகாசுவாமிகள் மேலே ஒரு பரிபூரணமான நம்பிக்கையை வச்சு, ஆஹா, இப்படிப்பட்ட ஒரு தெய்வம் நம்ம சமகாலத்தில் வாழ்ந்திருக்கா அப்படின்னு ஏராளமான பக்தர்கள் அந்த மகாசுவாமிகள் இருக்கக்கூடிய, மகாசுவாமிகளின் அதிஷ்டானம் இருக்கக்கூடிய, மகாசுவாமிகளோட பிருந்தாவனம் விளங்கக்கூடிய அந்த காஞ்சிபுரத்துக்கு போகிறா. அந்த தெய்வத்தோட சந்நிதியில் இவா குரோரிக்கையை வச்சுட்டு, இவா பிரார்த்தனைகளை வச்சுட்டு அங்கே அதிஷ்டானத்தை வலம்புறா. அந்த தெய்வத்திட பிரார்த்தனை பண்ணுறா. அந்த தெய்வம் இவர்களுக்கும் இறங்கி ஒரு அத்தியந்தமான பக்தியோடு, ஒரு மனசில் எந்த விதமான ஒரு விகல்பமும் இல்லாமல் ஒரு சுத்தமான பக்தியோடு யார் யாரெல்லாம் அந்த சந்நிதிக்கு வராளோ மகாசுவாமிகள் எல்லாருக்கும் அருளி கொண்டிருக்கிறார். பக்தி அப்படிங்கிறது எந்த காலம், அந்த காலத்தில் தான் அப்படின்னு கிடையாது. இந்த காலமாகட்டும், இனி வருகின்ற எந்த காலமாகட்டும், மகாசுவாமிகளோட பக்தியில் நாம் இருக்கோம் அப்படின்னா
காஞ்சி மகாபெரியவா பக்தியில் நாம் சிறந்து விளங்குறோம் அப்படின்னா நாம் உலகத்தோட எந்த மூலைக்கு போனாலுமே அந்த தெய்வம் நம்ம கூட வரும். நமது செயல்பாடுகளை கண்காணிச்சுட்டு இருக்கோம். நமக்கு ஏதான ஒரு கஷ்டமான ஒரு காலம்னா அதுக்குள்ளே நாம் சிக்கிக்காம நாம் வெளியில் வர்றதுக்கு என்ன செய்யணுமோ அழகாக அந்த குருமகான் பண்ணி நம்மளை வெளியில் எடுத்துடுவார். ஒரு குருபக்தினா அதான். ஒரு குருபக்தி அப்படிங்கிறது ஒரு மிகச்சிறந்த ஒரு பாதுகாப்பு கவசம். ஒரு குரு மேலே ஒரு நம்பிக்கை வச்சு நாம் ஒரு பக்தியை செலுத்துகிறோம் அப்படின்னா அந்த குருவானவர் நாம் செல்லக்கூடிய சகலவிதமான இடங்களுக்கும் நம்ம கூட வந்து ஒரு மிகப்பெரிய பாதுகாப்பு கவசமாக நம்ம கூட இருப்பார். சாஸ்திரத்தில் என்ன சொல்கிறது அப்படின்னா, நம்ம எந்த இடத்துல இருந்தாலுமே எந்த நிகழ்வை நாம் செய்து கொண்டிருந்தாலுமே சில தேவதைகள் நம்ம இடத்தை சுற்றி கண்காணித்து கொண்டிருக்கிறதா சொல்கிறார். இப்போ நாம் இந்த இடத்துல பேசிட்டு இருக்கோம் அப்படின்னா இந்த இடத்துல நம்ம கண்களுக்கு தெரியாத பல தேவதைகள் இருக்கு. நல்ல தேவதையும் உண்டு, துர்தேவதையும் உண்டு. நாம் நல்ல காரியங்களை பண்ணும்போது நல்ல தேவதைகளோட ஆசி கிடைக்கும். நாம் ஒரு தப்பிதமான செயல்களை செய்யும்போது அந்த துர்தேவதையோட சாபம் நமக்கு கிடைக்கும். அதனால தான் நம்ம தனியாக இருந்தாலுமே எந்த விதமான ஒரு தீய எண்ணங்களும் நம்ம மனசில் வராமல் நம்ம பார்த்துக்கணும். ரொம்ப முக்கியமான விஷயம். இத்தகைய நிலை நமக்கு வரணும், இத்தகைய ஒரு அனுகிரகம் நமக்கு கிடைக்கணும்னா மகான்களோட அருளாசி தவிர வேறு எதுவுமே கிடையாது. ஒரு குருவோட பார்வை நம்ம மேலே கிடைக்கணும், ஒரு குருவோட கடாட்சம் நமக்கு கிடைக்கணும். அப்படித்தான் காஞ்சி மகாசுவாமிகளை தேடி போக ஆரம்பித்தார். இந்த மகானை தேடி போகும்போது, இந்த மகானை தரிசனம் செய்யும் போது நமக்கு ஒரு ஆனந்தம் கிடைக்கிறது. இந்த மகானோட சந்நிதிக்கு முன்னால் இருக்கக்கூடிய நேரத்தில் எந்த விதமான ஒரு தவறான எண்ணமோ நம்மளோட மனசில் வரமாட்டேங்கிறது. இந்த தெய்வத்தை நாம் மனசில் வச்சுட்டு வழிபடும் போது, நமது கிரகத்தில் ஒரு படத்தின் மூலமாக வச்சுட்டு வழிபடும் போது நமது மனசு இந்த தெய்வத்திடம் ஐக்கியமாறது. இப்படிலாம் எல்லாருக்கும் நடந்தது. அந்த மகானோட ஒரு பரிபூர்ணமான அனுகிரகம் கிடைச்சதால இவாளுக்கு என்னென்ன கிடைக்கிறதோ, என்னென்ன வசதிகள் கிடைக்கிறதோ அதையெல்லாம் கொண்டு போய் அந்த தெய்வத்துக்கும் அர்ப்பணம் பண்ணின. அதாவது உதாரணமாக ஒருத்தரோட தொழிலில் நல்ல லாபம் கிடைக்கிறது அப்படின்னா அந்த லாபத்தில் ஒரு குறிப்பிட்ட பங்கை அந்த தெய்வத்தோட சந்நிதிக்கு கொண்டு போய் ஒரு காணிக்கையாக கொடுப்பா. அந்த காணிக்கை எங்கே போகும் அப்படின்னா, மகாசுவாமிகள் என்ன பண்ணுவார்னா எங்கெங்கெல்லாம் ஒரு பாழடைஞ்ச கோவில் இருக்கோ அந்த கோவிலுக்கு அனுப்புவார். யார் யாரெல்லாம் கஷ்டப்படக்கூடிய ஜனங்கள், அவ குழந்தைக்கு கல்யாணம் பண்ண முடியாமல் தவிக்கக்கூடிய பெற்றோர்கள் வரும்போது அந்த பெற்றோர்களுக்கு இதை கொடுத்து அனுப்புவா. எங்கெங்கெல்லாம் துயரங்கள் இருக்கோ அந்த இடத்துக்கு இதெல்லாம் மகாசுவாமிகள் திருப்பி விட்டா. இப்பேற்பட்ட ஒரு தெய்வத்தை நாம் எந்த காலத்திலையும் இனி வரக்கூடிய காலத்திலையும் நாம் பார்க்க முடியாது. அதனால தான் மகாசுவாமிகளை நாம் இந்த அளவுக்கு கொண்டாடி கொண்டிருக்கிறோம். காஞ்சி மகாபெரியவாளை நாம் இந்த அளவுக்கு கொண்டாடுறோம் அப்படின்னா, இன்றைய தினம் உலகம் முழுக்க உலகத்தில் இருக்கக்கூடிய ஏராளமான நாடுகளில் ஒரு அனுஷ தின வழிபாடு அப்படிங்கிறது நடக்கிறதுன்னா, ஒரு குருவார வழிபாடு, அதாவது வியாழக்கிழமை தினங்களில் ஒரு மகானுக்கு ஒரு சிறப்பான வழிபாடு நடக்கிறது அப்படின்னா, அந்த மகானோட அருளாசி பெற்ற பல குடும்பங்கள் இந்த உலகத்தில் பல பகுதிகளில் பரவியிருக்கு. அத்தகைய அன்பர்களோட வாரிசுகள், அவர்களது குடும்பத்தினர்கள் அத்தனை பேருமே அந்த மகானுக்கு செய்யக்கூடிய ஒரு நன்றி காணிக்கையாக அந்த அனுஷம் மற்றும் குருவாரம் போன்ற தினங்களில் என்ன வழிபாடு பண்ண முடியுமோ வழிபாட்டை பண்ணுறா. இப்படி தான் ஏராளமான பக்தர்கள். மகாசுவாமிகளுக்கு பக்தர்கள் எப்படி சேர்ந்தா அப்படின்னா இப்படித்தான் சேர்ந்த. இதில் ஒரு முக்கியமான பக்தர், சேலத்தில் ஒரு ஆடிட்டர் இருந்தார். அந்த ஆடிட்டருக்கு மகாசுவாமிகள் மேலே அப்படி ஒரு அதீதமான பக்தி. அவர் என்ன பண்ணுவார், அந்த மகாசுவாமிகளுக்கு அப்பப்போ நிறைய காணிக்கையாக பொருட்கள் அனுப்புவார். என்ன பொருள் அப்படின்னா, மளிகை சாமான், அரிசி, பருப்பு, உப்பு, புளி, இந்த மாதிரி ஒரு குடும்பம் நடத்துறதுக்கு என்ன தேவைப்படுமோ அதையெல்லாம் மடத்துக்கு அனுப்புவார். ஏன்னா மடத்தில் ஏராளமான அன்பர்கள் இருக்கா. மகாசுவாமிகளோட பிட்சைக்கும் பொருள் தேவை. மகாசுவாமிகள் சார்ந்திருக்கக்கூடிய அந்த மடத்தில் வசிக்கக்கூடிய அன்பர்களுக்கு உணவு தேவை. அந்த மடத்தில் மகாசுவாமிகளை தரிசிக்க வரக்கூடிய அன்பர்களுக்கும் தரிசிக்க வரக்கூடிய பக்தர்களுக்கும் மதியம் அன்ன ஆகாரம் தேவை. அதற்காக என்ன பண்ணுவார், அடிக்கடி வண்டியில் வச்சு பொருட்களை அனுப்புவார் சேலத்திலேருந்து. அதாவது மகாசுவாமிகளோட அனுஷத்தினிக்கு அனுப்புவார். அந்த சாதுர்மாசிய காலம் வருது இல்லையா, அந்த சாதுர்மாசிய காலகட்டத்தில் இந்த மடத்துக்கு நிறைய பக்தர்கள் வருவா. அவளுக்கு உணவு நிறைய தயாரிக்கணும் அப்படிங்கிறதுக்காக அனைத்து பொருட்களையும் வச்சு வண்டியில் வச்சு அனுப்புவார். என்ன விசேஷம் அப்படின்னா, ஒரு குடும்பத்தில் நம்மெல்லாம் இப்போ மாதம் மாதம் ஒரு லிஸ்ட்டு ஒன்று போடுவோம்.
மளிகை கடைக்கு கொடுத்து என்னென்ன பொருள் வாங்கணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு லிஸ்ட்டு போடுவோம். முதல்ல ஒரு பிள்ளையார் சுழி போட்டு மஞ்சள் பொடின்னு போட்டு அதுலேருந்து என்னென்ன தேவையோ எல்லாவற்றையும் போடுவோம். அந்த லிஸ்ட்டை போட்டுட்டு நம்ம குடும்பத்தில் இருக்கக்கூடிய 1-2 உறுப்பினர்கள்ட்ட நாம் செக் பண்ணுவோம், இதில் ஏதாவது விடுபட்டு போயிருக்கா பாரு. ஏன்னா திடீர்னு ஒரு 15ஆம் தேதி கடைக்கு போய் அந்த பொருள் வாங்கிட்டு வர்றதுக்கு யாருக்கும் முடியாது. அதனால் மொத்தமாக மளிகை சாமானை வாங்கி ஸ்டாக் பண்ணிவிடுவோம். ஒரு மாதத்துக்கு என்ன தேவையோ வாங்கி வச்சுடுவோம். அதே போல் இந்த ஆடிட்டரும் என்ன பண்ணுவார்னா, மகாசுவாமிகள் சன்னிதானத்துக்கு மளிகை சாமான் அனுப்புகிறோம் அப்படின்னா ஒரு அரிசி ஒரு 4 மூட்டை, பருப்பு 2 மூட்டை, புளி ஒரு 25 கிலோ இப்படி அனுப்புகிறோம் அப்படின்னா ஒரு சமையலுக்கு என்னென்ன தேவைப்படுமோ அவை அத்தனையும் ஒன்று விடாமல் பார்த்து அனுப்புவார். இதுதான் இந்த ஆடிட்டர்கிட்ட இருக்கக்கூடிய ஒரு சிறப்பு. எந்த பொருளையும் விடமாட்டார், அனைத்தையும் சேகரித்து அனுப்பிச்சுடுவார். அதில் இவருக்கு ஒரு சின்ன திருப்தியும் உண்டு. அது இல்லாமல் இருக்குமா? இந்த அளவுக்கு நம்ம பார்த்து பார்த்து கொடுக்குறோமே, இந்த தெய்வத்துக்கு என்னென்ன பொருட்கள் தேவைன்னு நம்ம பார்த்து பார்த்து அழகாக லிஸ்ட்டு போட்டு அனுப்புகிறோமே அப்படிங்கிற ஒரு சந்தோஷமும் இந்த ஆடிட்டருக்கு இருக்கும். அதே போல் ஒரு சாதுர்மாசிய காலத்தில் ஒரு வண்டி சாமான மடத்துக்கு அனுப்பிச்சார். இந்த ஆடிட்டரும் அங்கே போய் உட்கார்ந்துருக்கார். மகாசுவாமிகள் சன்னிதானத்தில் உட்கார்ந்துருக்கார். இந்த சாமான்களை மகாசுவாமிகள் பார்க்குறார். மகாசுவாமிகள் பார்த்த உடனே அடுத்து அந்த இடத்துல ஒரு வித்தியாசமான ஒரு நிகழ்வு நடக்கிறது. இந்த ஆடிட்டரும் உட்கார்ந்துருக்கார், மகாசுவாமிகள் உட்கார்ந்துருக்கார். இந்த மளிகை சாமான் அத்தனையும் இருக்கு. இதை வச்சு ஒரு சின்ன ஒரு நிகழ்வு அந்த இடத்துல நடக்கிறது. அந்த மனசுல ஒரு சின்ன ஒரு இருமாப்பு நமக்கு வந்துடுத்து அப்படின்னா மகாசுவாமிகள் அழகாக அதை கிள்ளி எறிவார். இத்தகைய நிகழ்வை சொல்லக்கூடிய அனுபவம் அது. அது என்ன அனுபவம் என்பதை அடுத்த தெய்வத்தின் குரல் நிகழ்ச்சியில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம். லக்ஷ்மி குபேரன் பூஜை செய்தால் அருளை அடைந்திடலாம். அளவற்ற செல்வம் குறைவற்ற வாழ்வால் வறுமையை போக்கிடலாம். வியாழக்கிழமைகள் பூச நட்சத்திர தினம் பூஜைகள் தொடங்கிடலாம். பக்தருக்கருளும் லக்ஷ்மி குபேரன் அனுகிரகம் வேண்டி போற்றிடலாம். மாவிலை புஷ்பங்கள் யாவையும் கருத்துடன் சேர்த்திடலாம். அட்சதை தேங்காய் வெற்றிலை பாக்கு நவதானியம் வைத்திடலாம். தூபங்கள் தீபங்கள் நைவேத்தியங்களை காட்டியே மகிழ்ந்திடலாம். பக்தருக்கருளும் லக்ஷ்மி குபேரன் அனுகிரகம் வேண்டி போற்றிடலாம். லக்ஷ்மி குபேரன் படம் ஒன்றை வாங்கி இல்லத்தில் வைத்திடலாம். வடதிசை நோக்கி படமுடன் எந்திரம் பிரதிஷ்டையும் செய்திடலாம். நெய் விளக்கேற்றி மாக்கோலத்தோடு பூஜைகள் துவங்கிடலாம். பக்தருக்கருளும் லக்ஷ்மி குபேரன் அனுகிரகம் வேண்டி போற்றிடலாம். அன்னைக்கே உகந்த சுபதின நாளில் அழகாய் பூஜிக்கலாம். அழகிய மேடையில் லக்ஷ்மி குபேர எந்திரம் சார்த்திடலாம். கலசத்துள் நீரை நிரப்பிய மாவிலை தேங்காய் வைத்திடலாம். பக்தருக்கருளும் லக்ஷ்மி குபேரன் அனுகிரகம் வேண்டி போற்றிடலாம்.
சந்தனம் வைத்து குங்குமம் இட்டு புஷ்பங்கள் சாற்றிடுவோம். கிழக்கு முகமாக எந்திரம் வைத்தே பூஜைகள் துவங்கிடுவோம். பக்தருக்கருளும் லக்ஷ்மி குபேரன் அனுகிரகம் வேண்டி போற்றிடுவோம். வெற்றிலை ஒன்றில் மஞ்சளால் கணபதி உருவத்தை பிடித்திடலாம். கணபதி தியானம் செய்ததன் பின்னே கைகளை கூப்பிடலாம். குபேர லக்ஷ்மியை தொழுது வணங்கி புஷ்ப